அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ சனிக்கிழமை காலையில் எடுத்ததுங்க. காலையில் ஒரு 5:30 மணிக்கே நாங்கள் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு முடித்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வீடு வாசல் பெருக்கிட்டு பாத்திரம் ஒன்று கூட இல்லாத அளவுக்கு நல்லா கிச்சனையே நல்லா வழித்து தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சும். இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். நல்லா மூட்டை முடித்து எல்லாம் கட்டிக்கிட்டு இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா ஊருக்கு தாங்க, வந்தவாசிக்கு கிளம்பிட்டோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் மனசு ஒரு மாதிரி இருக்கும்ல. சம்டைம்ஸ் என்ன காரணம்னு தெரிஞ்சிருக்கும், சில நேரத்தில் என்ன காரணம்னே தெரியாமல் மனசு ஒரு மாதிரி குழப்பமாக சஞ்சலமாக சங்கடமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கிளம்பிடுறது நல்லதுங்க. ஏன்னா அங்கேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஷாப்பிங் போகிறது, இல்லைனா எங்கேயாவது ட்ரிப் போகிறது, அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் வர்றது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் நாளாகவே இருந்தது. சரி அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு வரலாமே அப்படின்ட்டு கிளம்பியாச்சும். நானும் ஹஸ்பண்ட் விட்டுட்டு ஒரு நாளில் வந்துடுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாள் இருந்துட்டு வருவேன். எங்கள் அம்மா ஊர் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்தவாசி தான். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மக்கள் ஸ்டோர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது. யாராவது வந்தவாசிலேருந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு அட்டனன்ஸை போட்டு விட்டுடுங்க கமெண்ட்டில். இந்த கடையில் பார்த்திங்கன்னா பழைய பொருள், நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக அலுமினியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டீல் இதெல்லாம் இருக்கும்ல, அதை போட்டுட்டு அந்த விலைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாச்சும் பொருள் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஏதாச்சும் பொருள் நம்ம எடுத்துக்கலாம். இதை எங்கள் அம்மா ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 2 குக்கர் வீணாக போயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 அலுமினிய பாத்திரமும் இருந்தது வீணாக போய். ஸோ அதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் கூட வராங்கல்ல, அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன். ஒரு பேக்கில் கொஞ்சோண்டு ட்ரெஸ்ஸு, இன்னொரு பேக்கில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வீணாக போயிருந்த அந்த பாத்திரம்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அம்மா ஊருக்கு வந்தாச்சும். இப்போ நான் காமிச்சல அந்த கடைக்கு போயிட்டு போட்டங்க 400 ரூபாய் வந்திருந்தது. இதுவே நம்ம தெருவில் வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் 200 ரூபாய் 250 ரூபாய் 150 ரூபாய் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இங்கே 400 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் அப்படின்ட்டு எனக்கு பக்கெட் லிஸ்ட்டு நிறைய இருக்குங்க. வீட்டுக்கு அடிப்படையான தேவையான பொருள் அப்படின்ட்டு அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாங்கிட்டு இருப்பேன். அந்த வகையில் 3 லிட்டரில் ஸ்டீல் குக்கர் வாங்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. அலுமினியத்தில் இருக்கிற பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்டீலில் மாற்றிட்டு இருக்கேன். என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி 5 லிட்டரில் ஒரு ஸ்டீல் குக்கர் வாங்கினேன். அதே மாதிரி சின்ன குக்கர் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்ல, ஏதாச்சும் நம்ம பயிறு வகைகள்லாம் வேக போடுறதுக்கு. அதனாலேயே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, இதை போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு 400 ரூபாய்க்கு போயிருந்தது பழைய பொருள். மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1300 ரூபாய் போட்டு அந்த பட்டர்ஃப்ளையில் 3 லிட்டர் குக்கர் வாங்கினேங்க. செம்ம க்யூட்டாக இருந்தது அது பார்க்கும்போதே. அதை வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது, அங்கே ஜவுளி கடை. அதில் பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ்க்கு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆடி ஆஃபர் வேலை, குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு ஒரு 2 நாள் செம்ம ஜாலியாக போச்சு. ஏன்னா என் தங்கச்சி பாப்பா, அவங்க ஹஸ்பண்ட், என் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு எல்லாருமே இருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஃப்ரீயாகவே இல்லைங்க. செம்ம என்கேஜிங்காக இருந்தது அந்த பாப்பா கூட. டைம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு மனசுக்கு நல்லா ஹாப்பியாக இருந்தது. அதனால் சுத்தமாக என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. அவங்க இப்போ கிளம்பி போயிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி மறுபடியும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு புடவை காமிச்சல, சில்க் சாரீ. அது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா புதுசாக இருக்கே, அதுவும் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கவே நான் எடுத்துக்கிட்டேன். பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னாலே இப்படி தானே. ஏன்னா வீட்டில் அம்மா நமக்காக ட்ரெஸ் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, இல்லை அவங்க ஏதாச்சும் புதுசாக வாங்கி வச்சுருந்தாலும் சரி, அதை நம்ம வரும்போது பீரோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தா பிடிச்சிருந்தா அப்படியே ஆட்டையை போட்டுருவோம். யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான், எங்கள் அக்கா, என் தங்கச்சி, நாங்கள் 3 பேருமே அப்படி தாங்க.
அந்த மாதிரி தான் அந்த சாரீ ஃபஸ்ட்டு காமிச்சல்ல ஒரு சில்வர் கலர் பிங்க் கலரில் அந்த சில்க் சாரீ நான் ஆட்டையை போட்டுட்டேன். இந்த 3 சாரியும் என்னுடைய தாங்க. நம்ம எப்போவாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு கட்டிட்டு வருவோம், அப்படியே இங்கேயே வச்சுட்டு போயிடுவோம். அம்மா வாஷ் பண்ணி அதை நீட்டாக எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த 3 சாரியும் இங்கே நான் வச்சுட்டு போயிருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்கும். செகண்ட் சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் சாரீ வைலட் கலர். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப விருப்பப்பட்டு ஆசையாக வாங்கினதுங்க. விலையும் கொஞ்சம் கூட தான், ஒரு 2500 என்னமோ அப்போ நான் வாங்கும்போதே. இந்த சாரீ பிங்க் கலர் ப்ளஸ் கோல்டு கலர் காம்பினேஷனில் இருக்கும். ஆஃப் சாரி மாடல் தான். ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த சாரீ செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்ததுங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கல், அப்புறம் மணி, ஆரி ஒர்க் பண்ணது, சம்கி ஒர்க் பண்ணது தான் செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்தது. அப்போ தான் நான் இதை வாங்கினேன். ஆஃப் சாரி மாடலில் இருக்கும், கீழே கோல்டு கலர், மேலே பிங்க் கலர் அந்த மாதிரி வருங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நைட் டைம்லலாம் ஃபங்க்ஷனில் கட்டினோம் அப்படின்னா செம்ம மினுமினுன்னு அப்படியே லைட் அடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த சாரீ லுக் வைஸ் செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது. ஆனால் இப்போ நம்ம வந்து அதை வாங்குகிறோம், ஒரு சாரீ ட்ரெண்டிங்கில் வருது அப்படின்னா அது சீப்பான ப்ரைஸில் வரும். 200 300 500 அப்படின்ற மாதிரியும் வரும், 2500 5000 அந்த மாதிரியும் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 200 800 ஒரு சாரீ ட்ரெண்டிங்கில் வருது அப்படின்னா நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் 2000 அப்படின்ட்டு அதுக்கு மேலே வாங்கவே கூடாதுங்க. ஏன்னா அந்த சாரியை நம்ம ஒரு 2 வருஷம் அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற வரைக்கும் கட்டி முடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் ஃபங்க்ஷனில் பார்க்க நல்லா கிராண்டாக தானே இருக்குது, நம்ம கட்டலாம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கே கட்டுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா ட்ரெண்டிங் முடிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஒர்க்கு, சில்வர் ஒர்க், ஆரி ஒர்க்கு, மணி ஒர்க்கு, அப்புறமேட்டு சம்கி ஒர்க்லாம் ஃபேமஸாக இருந்தது. இப்போது சில்க்கு பார்டர் வச்ச மாதிரி சாரீஸ் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம கட்டினோன்னா பழைய மாடல் அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணும். நிறைய பேரும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து சீப்பாக இருக்கிறது ட்ரெண்டிங்கில் வாங்கி கட்டிக்கலாங்க. இந்த மாதிரி கிராண்டாக வாங்குறதுலாம் அப்படியே பீரோக்குள்ளே தூங்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி தான் இப்போல்லாம் முடிஞ்சளவுக்கு ஒரு 800 1000 தான் முடிச்சுக்கிறது நம்ம சாரீஸ் அப்படின்றதையும். இந்த புர்காவும் அம்மா 300 வாங்கி வச்சுருந்தாங்க. இதையும் ஆட்டையை போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.